அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற TM செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. இப்போ நம்ம எப்படி வேலையாட்களை தேர்வு செய்வது, ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்டருந்து ஒரு படிச்சுக்கிட்ட ஒரு பாடம். சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் இருந்தார். ரொம்ப நாணயமானவர், நல்லவர். சட்டப்படி தான் அவர் எல்லா பணிகளையும் செய்வார். சட்டத்துக்கு புறம்பானவர் அல்ல. அவர் டியூட்டியில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஏழைகளுக்காக ரொம்ப பாடுபட்டவர். ஏழைகள் பக்கம் நியாயம் இருக்குமானால் அவர்களுக்காக முழு நேரம் பணி செய்த ஒரு பெருமைக்குரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் குறைஞ்ச வயசுலேயே அவருக்கு மனைவி இறந்துட்டாங்க. 2 பெண் குழந்தைகள். ரிட்டையர்ட் ஆகிட்டார். 2 பிள்ளைகளையும் தன் மனைவி விட்டுட்டு போன சில நகைகளை வைத்தும் இவர் லஞ்சம் வாங்காமல் சேர்த்து வைச்ச பணத்தை வச்சும் நல்ல முறைப்படி 2 பெண் பிள்ளைகளையும் கல்யாணம் முடித்து கொடுத்துட்டாரு. இப்போ சிட்டி வாழ்க்கை அவருக்கு ஒத்து வரல. ஏன்னா ஒரு கௌரவமாக ஒரு அதிகாரப்பூர்வமாக வாழ்ந்தவர் திரும்ப சிட்டியில் வாழ முடியாமல் தான் சொந்த ஊருக்கே போயிட்டார். சொந்த ஊர் சின்ன கிராமம், நல்ல வயல்வெளிகள் நிறைந்த ஒரு கிராமம், தோட்டத் துறவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பூமி, ஊருக்கு மேற்க ஒரு சின்ன ஆறு, ஊருக்கு மேற்க நல்ல ஆலமரங்கள், ஊருக்குள்ளே ஒரு நல்ல அம்மன் கோயில். இவருக்கு ரிட்டையர்டு பென்ஷன். இந்த கோயில் குளத்தையும் பார்த்துக்கிட்டு, இந்த ஆலமரத்தையும் பார்த்துக்கிட்டு, அந்த வயக்காட்டுகளையும் பார்த்துக்கிட்டு, அந்த தோட்டத்துறவுகளையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். இவர் மகளில் ஏதாவது ஒரு மகள் இந்த வாரம் வருவாங்க. ஒரு வாரம் அப்பாவுக்கு வாய்க்கு ருசியாக சாப்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. 2வது மகள் அடுத்த வாரம் வருவாங்க. அப்பா கூட ஒரு வாரம் தங்கியிருப்பாங்க. அப்பாவுக்கு வாய்க்கு ருசியாக நல்லா சமையல் பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் அப்படி போயிடுவாங்க. இது கொஞ்ச நாள் இப்படி ஓடிக்கிட்டே இருந்தது. பிறகு அவருடைய பெண் பிள்ளைகளுக்கும் குழந்தைகள் பிறந்து பள்ளிக்கூடம் போக வேண்டிய காலகட்டங்கள் வரும்பொழுது அவர் பெண் குழந்தைகள் இவரை கவனிக்கக்கூடிய காலம் மாறுது. அப்போ மனுஷன் நல்ல சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ முடிவு பண்ணுறார், சரி நீ சாப்பாட்டு கஷ்டமாக இருக்கே, நம்மளா பொங்குனா வாயில் வைக்க முடியாத ருசியில் சாப்பாடு அமையுதே, சரி ஒரு விளம்பரம் கொடுப்போமேன்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறார். சமையலுக்கு ஆள் தேவை. ஞாயிற்றுக்கிழமை பேப்பரில் விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த கிராமத்தை தேடி சமையல்காரர்கள்லாம் வர்றாங்க. அதில் முதல்ல வந்த சமையல்காரர்கிட்ட இன்டர்வியூ நடத்துகிறார். அவன் சொல்கிறான், ஐயா நான் 15 வருஷமாக சமையல் பண்ணுறேன். என் கைப்பட்டா போதும். மீன் குழம்பு தூக்கலாக இருக்கும், கறி குழம்பு ஹை லெவலில் இருக்கும், சாம்பார் வச்சோம்னா இந்த கிராமமே மணக்கும். ஆனால் நான் உண்ணாமல் உறங்காமல் உங்களுக்கு நான் வேலை செய்ய தயாரிக்கேன். இவ்வளோ திறமை உள்ளவன். எனக்கு நீங்கள் கொடுத்த சம்பளம் போதும். எவ்வளோ கம்மியாக கொடுக்குமோ கொடுங்க, எனக்கு வேலையும் கொடுங்க. நான் உண்ணாமல் உறங்காமல் உங்களுக்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன், எனக்கு வேலை கொடுங்கன்னு அவன் கெஞ்சி இவற்றை விண்ணப்பம் கொடுக்குறான். சொல்கிறார், சரியப்பா நீ இந்த வராண்டாவில் வெயிட் பண்ணு, இன்னும் அடுத்தவர் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்த சமையல்காரன் அவர்கிட்ட போகிறான். ஐயா வணக்கம் அப்படிங்கிறான். வணக்கம் அப்படிங்கிறார். சரியப்பா உன்னை பற்றி சுய தகவல் நீ கொடு அப்படின்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், எனக்கு சமையல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஏதோ ஒரு வறுமை சமையல்காரனாக வேலைக்கு வரலான்னு வந்திருக்கிறேன். ஆனால் சமைக்க தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். சமைச்சோம்னா சாப்பிடலாம், ஆனால் ருசியாக இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். 2வது எனக்கு எப்பப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்பப்போல்லாம் சாப்பிடுவேன். எப்பப்போ தூக்கம் வருதோ அப்போல்லாம் தூங்குவேன். மாதத்துக்கு 2 நாள் லீவு கேட்பேன் சம்பளத்தோட. எனக்கு சம்பளமும் அதிகமாக தரணும். இஷ்டம் இருந்தால் எனக்கு வேலை தாங்க, இல்லைன்னா நான் ஆளை விட்டுருக்கேங்கிறான் அவன். இப்போ 2 பேரை இன்ட்ரிவ் பண்ணிட்டார் போலீஸ் ஆஃபீஸர், ஆனஸ்ட் மேன் போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இந்த 2 பேரில் யாருக்கு அவர் வேலை கொடுக்கறது உத்தமம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மனசில் வைங்க. ஒருத்தன் எனக்கு சமையலில் நான் கில்லாடி சம்பளம் நீங்கள் தந்தது போதுங்கிறான். இன்னொருத்தன் எனக்கு சமையலே தெரியாது, சுமாராக சமைப்பேன், எனக்கு சம்பளம் அதிகம் தரணும்னு கேட்குறான். இதில் எவனை அவர் வேலைக்கு வைப்பார்? அருமை நேயர்களே, இந்த ஆனஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் இந்த 2வதாக வந்தானே, எனக்கு சமையல் சுமாராகத்தான் தெரியும், நான் நன்றாக உண்பேன், நன்றாக உறங்குவேன், மாதம் 2 நாள் லீவு வேண்டும் என்று சொன்னானே, அவனுக்கு வேலையை கொடுத்தார். அப்போது அவர் பக்கத்து வீட்டுக்காரன் பால்சாமி அண்ணே இந்த முதல்ல வந்தவன் நல்லா சமையல் தெரியும் சொன்னானே, நீ அவனுக்கு வேலை கொடுக்காம இவனுக்கு கொடுக்குறியே ஏன்னு கேட்குறான். சொந்தக்காரன் தானே. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், இப்போ அவன் உண்ணாமல் உறங்காமல் வேலை செய்வேன்னா, இவன் நல்லா உண்பேன் நல்லா உறங்குவேன்னு சொல்கிறான். நல்லா எவன்லாம் சாப்பிட்றானோ
அவனுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எவன்லாம் நல்லா உறங்குவானோ அவனுக்கு மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும். எனவே ஆரோக்கியம் இருக்கிறவன் தான் எனக்கு வேலைக்கு ஆள் தேவையை விட ஆரோக்கியம் இல்லாதவன் எனக்கு வேலை தேவையில்லை. எனவே தான் இவனை நான் தேர்வு செய்தேன்னு அவர் சொல்லுவார். அருமை நேயர்களே, இப்போல்லாம் நம்ம வேலைக்கு நிறையா பேர் வேலைக்கு ஆள் வைக்கிறாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, கொடுக்குறவனை கண்டா சாமி கொனட்டி கொனட்டி ஆடுன்னு சொல்லுவான். இந்த கொனட்டி கொனட்டி ஆடுதுன்னா என்ன தெரியுதா? இந்த கொடுக்குறவன்னா இந்த கோயில்களுக்கு நிறைய தர்மங்கள் செய்யறதுக்கு ஆசைப்பட்டிருக்கவனை பார்த்து இந்த சாமி ஆடுறவன் கேட்பான். சாமி அதை கேட்கு இதை கேட்கு அதை கேட்கு இதை கேட்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விண்ணப்பங்களை இந்த கொடுக்குறவன்ட்ட கேட்டுருவான். அதான் கொடுக்குறவனை கண்டா சாமி கொனட்டி கொண்டு வேலை செய்கிறவனை பார்த்தாலே போதும். நிறைய முதலாளிக்கு நல்லா வேலை செய்கிறவன் கிடச்சிக்கிட்டாலே போதும். அவனை தூங்க விட மாட்டான், அவனை சாப்பிட விட மாட்டான், அவனை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பான். அவனை ஒரு மனுஷனாகவே மதிக்கிறதே கிடையாது. நம்மிடம் வேலை பார்ப்பவனு நம்மளைப் போல ஒரு மனிதன் தானே என்ற உணர்வு சில முதலாளிகளுக்கு இல்லாமல் போயிருக்கிறது. அதாவது பரவாயில்ல, சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சம்பளத்தையே கொடுக்க மாட்டாங்கிறாங்க, இழுத்து இழுத்து அடிக்கிறாங்க. அவனை கொடுக்குறதே கொஞ்சம் சம்பளம், அதை பல நாள் இழுத்து அடித்தா அவன் குடும்பம் என்ன ஆகுது? அவனுக்கும் குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளை, இபி பில்லு, ஃபோன் பில்லு, ஸ்கூல் பிள்ளை ஃபீஸு, கேஸுக்கு வாங்கணும், வாடகை கொடுக்கணும், இவ்வளோ பிரச்சனை அவனுக்கு இருக்கு இல்லையா? அதைத்தான் இயேசு மகான் சொல்லுவார், உன்னிடம் வேலை செய்பவனுடைய வேர்வை நீங்குவதற்குள் அவனுக்கு சம்பளத்தை கொடுத்து விடு என்று சொல்லுவார். ஒருவன் வேலை செய்கிறானா, அவன் உடம்பில் வேர்வை காய்வதற்குள் சம்பளத்தை கொடுத்து விடு. 5ஆம் தேதி சம்பளம்னா 5ஆம் தேதி சம்பளத்தை கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த வேலையாள் உன்னை வாழ்த்தி கொண்டு செல்லுவான். அருமை நேயர்களே, எனவே வேலைக்கு ஆள் வைப்பது பெருமைக்குரியதல்ல. வேலைக்கு வைக்கக்கூடிய ஆட்களுடைய உள்ளம் புண்படாமல் ஒரு முதலாளி அவனை பாதுகாப்பானே என்று சொன்னால் அவன்தான் நல்ல முதலாளி என்று கூறி விடைபெறுகிறேன். நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.